அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் தீர்க்கதரிசி அபிதாசன் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்ன பார்த்தீங்கன்னா, கும்பராசி அல்லது கும்ப லக்னங்களுடைய வாழ்க்கை துணை ரகசியம் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் யாருமே சொல்லாத ரகசியத்தை தான் சொல்ல போகிறோம். அதனால நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கும்பராசி அல்லது கும்ப லக்னத்தில் பிறந்துட்டாவே நீங்கள் எல்லாம் நினச்சிட்டு இருப்பீங்க, அந்த வீட்டுக்கு உண்டான கிரகம் பார்த்தீங்கன்னா சனி பகவான் நினச்சிட்டு இருப்பீங்க. அதாவது சனி கிரகத்தை நினச்சிட்டு இருப்பீங்க. அப்படி கேட்டிங்கன்னா அது கிடையவே கிடையாது. கும்பராசி அல்லது கும்ப லக்னத்தில் பிறந்துட்டாவே உங்களுக்கு உண்டான கிரகம் பார்த்தீங்கன்னா சுக்கிரன். சரிங்களா? கும்பம் ராசி அல்லது லக்னம், இந்த வீட்டுக்கு உண்மையிலே உண்டான கிரகம் என்ன பார்த்தீங்கன்னா சுக்கிரன் மட்டும்தான். சுக்கிரன். யார் என்ன சொன்னாலும் நம்பாதீங்க. ஏன்னா அவங்கெல்லாம் ஜோதிடர். ஒருத்தர் சொல்லி வச்சிருந்ததா அப்படி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. என்னைய பார்த்து நீங்க அந்த கேள்வி கேட்டீங்கன்னா அப்ப நீங்க ஜோதிடர் தானே அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஜோதிடர் கிடையாது, நான் தீர்க்கதரிசி நபர். ஓகேவா? அதனாலதான் எனக்கு தெரிஞ்ச உண்மையிலாம் இந்த வீடியோ நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். அதனாலதான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், நம்ம யாருமே சொல்லாத ரகசியத்தை தான் சொல்ல போறோம்னு நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன். இப்ப இந்த சுக்கிரனுக்கு பாத்தீங்கன்னா 2 நட்பு கிரகங்கள் இருக்கு. ஒண்ணு பாத்தீங்கன்னா பூமி, அதாவது நம்ம வாழக்கூடிய பூமி. ரெண்டாவது பாத்தீங்கன்னா சூரியன். சரிங்களா? சூரியன். இவங்க நட்பு கிரகங்களா மட்டும்தான் கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. இவங்க தான் உங்களுக்கு நட்பு கிரகங்களும், இவங்க தான் உங்களுக்கு யோக கிரகங்களும், இவங்க தான் உங்களுக்கு வாழ்க்கை துணையாகவும் வரப்போறாங்க. சரிங்களா? புதன்னா பூமினா, பூமிக்கு இன்னொரு பேர் இருக்கு புதன். சரிங்களா? புதனைத்தான் பூமின்னு சொல்றாங்க. இங்கெல்லாம் நிறைய பேருக்கு ஜோதிடருக்கு அது தெரியவே தெரியாது. ஏன்னா அவங்களாம் சாதாரண ஜோதிடர். அதுதான், வேற எதுவுமே இல்லை. அவங்களாம் சாதாரண ஜோதிடர். இப்ப இது யோக கிரகங்களாகவும் உங்களுக்கு வேலை செய்ய நான் சொல்றேன்னா, இந்த யோக தசையானது, இந்த 2 கிரகங்களும் யோக தசையானது எப்ப நடக்கும் பாத்தீங்கன்னா உங்க வாழ்க்கை கட்டத்துல ஒரு தசையானது இளமை காலத்திலையும் இன்னொரு தசையானது முதுமை காலத்திலையும் நடக்கும். சரிங்களா? இந்த யோக தசை நடக்கும்போது மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையில அவரிவிதமான வளர்ச்சியும் செல்வமும் செல்வாக்கும் பணம் புகழ் பதவி பட்டம் எல்லாமே உங்களை தேடி வரும். இந்த 2 தசை நடக்கும் அந்த காலகட்டத்துல. சரிங்களா? இந்த 2 தசை நடக்கக்கூடிய காலகட்டத்தில் மட்டும்தான் எல்லாமே உங்களை தேடி வரும். இது காலச்சக்கரம், நல்லா கவனிங்க. இது காலச்சக்கரம். மொத்தம் 12 வீடு வச்சிருக்காங்க. ஆனா மொத்த கிரகங்கள் எண்ணிக்கை பார்த்தினாவே 10 தாங்க. மொத்தம் 12 வீடு வச்சிருக்காங்க. ஆனா மொத்தம் இதுல மொத்த கிரகங்கள் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 10 தான். இப்ப நம்ம பாக்குறது கும்பம். இந்த வீட்டுக்கு உண்டான கிரகம் பார்த்தீங்கன்னா சுக்கிரன். சரிங்களா? கும்பம். சரிங்களா? சுக்கிரன் இன்னொரு வீட்டுக்கும் அதிபதியா வரும். நல்லா தெரிஞ்சுங்க. சுக்கிரன் இங்க இருக்க வீட்டுக்கும் அதிபதியா வரும். இங்கேயும் சுக்கிரன் தான் வரும். ஏன்னா இங்குள்ள ஜோதிடம் நிறைய குழப்பி வச்சிருக்காங்க. அதனால அடிப்படை ஜோதிடமே இங்க தப்பா இருக்கு. சரிங்களா? இங்கேயும் சுக்கிரன் தான் வரும். இந்த வீட்டுக்கு உண்மையிலே சுக்கிரன் மட்டும்தான் அதிபதி. சரிங்களா? எந்த ஒரு ஜோதிடர் சொல்றதை கேட்டு நம்பவே நம்பாதீங்க. ஏன்னா அவங்களாம் சாதாரண ஜோதிடர். நான் ஜோதிடர் கிடையாது, நான் தீர்க்கதரிசி. ஓகேவா? மொத்தமே கிரகங்களே 10 தாங்க. ஆனா வீடே இங்க காலச்சக்கரத்துல 12 வச்சிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய குளறுபடிகள் நிறைய செஞ்சு வச்சிருக்காங்க இந்த ஜோதிடத்துல. இப்ப சுக்கிரனை இப்ப எடுத்துக்கிட்டீங்கன்னா கும்பம் ராசி அல்லது லக்னம். சரிங்களா? இப்ப இந்த வீட்டுக்கு உண்டான கிரகம் என்ன பாத்தீங்கன்னா சுக்கிரன். இவங்க தான் உங்களுக்கு வாழ்க்கை துணையாகவும் வரப்போறாங்க. மறந்துடாதீங்க. இவங்க 2 பேரும் தான் உங்களுக்கு வாழ்க்கை துணையாகவும் வரப்போறாங்க. இங்க பாத்தீங்கன்னா இது பூமி. இதுதான் உண்மையான பூமி, அதாவது கன்னி வீடு. சரிங்களா? இது பாத்தீங்கன்னா சூரியன். இங்க இருக்க சிம்ம வீடு. சரிங்களா? இவங்க 2 பேர் மட்டும்தான் உங்களுக்கு வாழ்க்கை துணையாகவே வரப்போறாங்க. பாத்தீங்கன்னா கன்னி ராசி அல்லது லக்னம். இந்த வீட்டுக்கு உண்டான கிரகம் பூமி. இது சிம்மம் வீடு.
சிம்மம் ராசி அல்லது லக்னம். இதுக்கு உண்டான கிரகம் பார்த்தீங்கன்னா சூரியன். சரிங்களா? கும்ப வீட்டுக்கு உண்டான கிரகம் சுக்கிரனுங்க. கன்னி வீட்டுக்கு உண்டான கிரகம் பூமிங்க, அதாவது புதன் சொல்லலாம். இது ஷார்ட் நேம் இருக்கு புதன். சரிங்களா? புதன் இன்னொரு நேம் இருக்கு. இது சூரியன் தான். சூரியனுக்கு உண்டான வீடு சிம்மம் தான். இதுல எந்த ஒரு சந்தேகம் வேணா. கன்னிக்கு உண்டான வீடு இது பூமி, அதாவது புதன். நம்ம இருக்கிறோம்ல, இப்ப நம்ம வாழ்றோம்ல, அதுதான் பூமி. சரிங்களா? இவங்க தான் உங்களுக்கு வாழ்க்கை துணையாக வரப்போறாங்கன்னு நான் சொல்லிட்டேன். இப்ப நீங்க கும்ப ராசியில பிறந்துட்டீங்கன்னா நல்லா தெரிஞ்சுங்க. நீங்க கும்ப ராசியில பிறந்துட்டீங்கன்னா நீங்க கல்யாணம் செய்ய வேண்டியது யாருன்னு கேட்டீங்கன்னா, இங்க இருக்கிற கன்னி ராசி கரவுல கல்யாணம் பண்ணிக்கலாம், அல்லது இங்க இருக்கிற சிம்ம ராசி கரவுல கல்யாணம் பண்ணிக்கலாம். நீங்க இதே கும்ப லக்கணத்துல பிறந்துட்டீங்கன்னா இங்க இருக்கிற கன்னி லக்கண கரவுல கல்யாணம் பண்ணிக்கலாம், அல்லது இங்க இருக்கிற சிம்ம லக்கண கரவுல கல்யாணம் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி கும்பராசி அல்லது கும்ப லக்கணத்தை பார்த்த ஆண்களா இருந்தாச்சுதான் பெண்களா இருந்துச்சா யாரை ரொம்ப பிடிக்கும் கேட்டீங்கன்னா, இங்க இருக்கிற சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்கணக்காரவங்களை தான் ரொம்ப பிடிக்கும். சரிங்களா? ஆனா இங்க இருக்க கன்னி ராசி அல்லது கன்னி லக்கணத்தை பிறந்துட்டாவே அவங்களுக்கு உங்களை தான் ரொம்ப பிடிக்கும். சரிங்களா? அவங்களுக்கு இவங்களுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், உங்களுக்கு இவங்களை ரொம்ப பிடிக்கும். மோஸ்ட்லி அதாவது அதிகபட்சம் கும்பராசி அல்லது கும்ப லக்கணத்தை பிறந்துட்டாவே யாரை கல்யாணம் பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, இங்க இருக்க கன்னி ராசி அல்லது கன்னி லக்கணக்காரர்கள் தான் 90% பேரை கல்யாணம் பண்றாங்க. சரிங்களா? இங்க வெறும் 10% பேர் மட்டும்தான் கல்யாணம் பண்றாங்க. நீங்க கும்பராசி அல்லது கும்ப லக்கணத்தை வந்து நீங்க கன்னிராசி அல்லது கன்னி லக்கணக்காரர்களை கல்யாணம் பண்ணிட்டாவே நீங்களாம் அதிகபட்ச யோகத்துல பிறந்த நபர்கள். இந்த கும்பராசி அல்லது கும்ப லக்கணத்துக்காரர் இவங்களை கல்யாணம் பண்றவங்களாம் அதிக யோகத்துல பிறந்த நபர்கள். இவங்களை கல்யாணம் பண்றவங்களாம் ஓரளவு குறைஞ்சபட்ச யோகத்துல பிறந்து வந்த நபர்களாவே இருப்பாங்க. அதனாலதான் இவங்க சிம்மராசி அல்லது சிம்ம லக்கணக்காரர்களை கல்யாணம் பண்றாங்க. உடனே உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும். கும்பராசி அல்லது கும்ப லக்கணக்காரர்கள்லாம் ஒரு சந்தேகம் வரும். ஆண்களா இருந்தா பெண்களா தான் ஏன் இங்க இருக்க கன்னிராசி அல்லது கன்னி லக்கணக்காரர்களையும் அல்லது சிம்மராசி அல்லது சிம்ம லக்கணக்காரர்களையும் நாங்க ஏன் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படி நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா, நல்லா கேட்டுங்க, அப்படின்னு ஒரு கேள்வி நீங்க கேட்டீங்கன்னா, ஏன்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்க, உங்களுக்கு இவங்களை ரொம்ப பிடிக்கும். சரிங்களா? உங்களுக்கு இவங்களை ரொம்ப பிடிக்கும். இங்க இருக்க கன்னிராசி அல்லது கன்னி லக்கணக்காரருக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். இதுதான். இப்படி நீங்க கல்யாணம் பண்ணும்போது மட்டும்தான் உங்களோட வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சனையும் வராது. கடைசி வரைக்கும் நீங்க கல்யாணம் பண்ண நாள்ல இருந்து நீங்க சாகு வரைக்கும் இத்தனை ஒரு சண்டை சச்சரவு அந்த பேச்சுக்கு இங்க இடமே இருக்காது. சரிங்களா? அந்த பேச்சுக்குன்னு இடமே இருக்காது. இதற்கு நீங்க எதிர்மாறா நீங்க கல்யாணம் செய்யும் போது மட்டும்தான் உங்களோட இல்லற வாழ்க்கையில மிகப்பெரிய பிரச்சனையோ அல்லது சண்டையோ அல்லது சச்சரவோ ஏதோ ஒண்ணு உங்க வாழ்க்கையில ஏற்பட்டு நீங்க பிரிஞ்சு போயிருங்க. சில பேத்துக்கு பாத்தீங்கன்னா இதுல வெட்டுக்கூத்து ஏற்படும். சரிங்களா? இப்படி மாறி மாறி கல்யாணம் பண்ணும்போது மட்டும்தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும். நீங்க மாறி மாறி கல்யாணம் பண்ணாதீங்க. இவங்க 2 பேர்த்தையும் ஏன் கல்யாணம் பண்ண இன்னொரு உதாரணத்தோட நான் உங்களுக்கு சொல்றேன். ஏன் இவங்க 2 பேர்த்தையும் நான் கல்யாணம் பண்ண கேட்டீங்கன்னா, நீங்க ஏன் கல்யாணம் பண்றேன்னு நான் சொல்றேன்னா, ஏன்னா உங்களோட குணங்களும் நல்லா தெரிஞ்சுக்க, உங்களோட குணங்களும் இங்க இருக்கிற மிச்சம் இருக்கிற வீட்டு இருக்கக்கூடிய நபர்களும் குணங்கள் ஒத்து போகாது. சரிங்களா? அதே மாதிரி லக்கணக்காரர்கிட்டலாம் லக்கணம்னா செயல்பாடுகள், இங்க இருக்கிற நபர்களுடைய செயல்பாடுகளும் உங்களோட செயல்பாடுகளும் ஒத்து போகாது. ஏன்னா இவங்க 2 பேர் மட்டும்தான் உங்களுக்கு ஒத்து போகக்கூடிய நபர்கள். நீங்க என்ன சொன்னாலும் ஆமா சாமி அப்படின்னு சொல்லிட்டு டிங்கி டிங்கின்னு தலையாடக்கூடிய நபர்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா, அது இவங்க 2 பேர் மட்டும்தான், வேற யாருமே கிடையாது. உதாரணத்துக்கு இன்னொரு உதாரணம் ஒன்று சொல்றேன், நல்லா கவனிச்சுங்க. கும்பராசி அல்லது கும்ப லக்கணத்தை பந்தா ஆண்களா இருந்தா பெண்களா தான் நல்லா கவனிச்சுங்க. நான் ஏதோ ஒரு தசையில பிறந்து வந்திருக்கேன். எனக்கு இப்ப என்ன தசை நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, அதாவது நான் என்ன லக்கணத்துல பிறந்து வந்திருக்கேன் பாத்தீங்கன்னா, நான் இப்ப சந்திர லக்கணத்துல பிறந்து வந்திருக்கேன். அதாவது நான் இப்ப சந்திர லக்கணத்துல, அதாவது கடக லக்கணத்துல பிறந்து வந்திருக்கேன். நான் இப்ப கடக லக்கணத்துல பிறந்து வந்திருக்கேன். இப்ப நான் கல்யாணம் பண்ணக்கூடிய நான் இப்ப கடக லக்கணத்துல பிறந்து வந்திருக்கேன். எனக்கு வயசு பாத்தீங்கன்னா 30 ஆகுது. சரிங்களா? எனக்கு வயசு 30 ஆகுது. எனக்கு என்ன தசை நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, சுக்கிர தசை நடக்குது. சரிங்களா? எனக்கு 30 வயசுல சுக்கிர தசை நடக்குது. அப்ப நான் கல்யாணம் பண்ணக்கூடிய பொண்ணுக்கு என்ன தசை நடக்குன்னு கேட்டீங்கன்னா, இங்க இருக்கிற புதன் தசையோ அல்லது இங்க இருக்கிற சூரிய தசையோ கண்டிப்பா நடக்கணும் அந்த பொண்ணுக்கு. அப்படி நடந்தா மட்டும்தான் அந்த இல்லற வாழ்க்கை கடைசி வரைக்கும் சண்டை சச்சரவு எதுவுமே இல்லாம இருக்கும் அந்த வாழ்க்கையில. அப்படி இல்லட்டா கல்யாணம் ஆகி மேக்சிமம் அதிகபட்சம் 1 வருஷத்துக்குள்ளேயே அல்லது 1 மாசத்துக்குள்ளேயே கோர்ட்டு வாசல்ல நிப்பாங்க. இதுக்கு நம்ம எதிராக கல்யாணம் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க, அந்த தசைக்கு எதிராக நம்ம கல்யாணம் பண்ணும்போது
அவங்க ஒரு மாசத்திலேயே கோர்ட் வாசலையோ அல்லது மிகப்பெரிய சண்டையிலோ அல்லது சச்சரவுலோ சந்திச்சு நிற்பாங்க. இப்படி பண்ணும்போது மட்டும்தான் நமக்கு எந்த பிரச்சனையுமே ஏற்படாது. ஏன்னா இவங்க 2 பேர் மட்டும்தான் உங்களோட அருமையிலும் சரி, உங்களோட பெருமையிலும் சரி உணர்ந்து உங்களுக்காக செயல்படக்கூடிய நபர்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா, அது இவங்க 2 பேர் மட்டும்தான். வேற யாருமே கிடையாது. இங்க இருக்கிற யாருமே கிடையவே கிடையாது. இவங்க 2 பேர் மட்டும்தான் உங்களுக்காண்டி விட்டு கொடுத்து போகக்கூடிய நபர்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா, அது இவங்க 2 பேர் மட்டும்தான். வேற யாருமே கிடையாது. இங்க இருக்கிற யாருமே கிடையவே கிடையாது. அதனால நீங்க கும்பராசி அல்லது கும்ப லக்கணத்துல பிறந்துட்டாவே நீங்க கல்யாணம் செய்யக்கூடிய நபர்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு நீங்க கும்பராசிக்காரர்களா இருந்துட்டீங்கன்னா கன்னி ராசிக்காரவளை கல்யாணம் பண்ணிக்கலாம், அல்லது இங்க இருக்க சிம்ம ராசிக்காரவளை கல்யாணம் பண்ணிக்கலாம். சரிங்களா? நீங்க கும்ப லக்கணத்துல பிறந்துட்டாவே இங்க இருக்கிற கன்னியா லக்கணக்காரவளை கல்யாணம் பண்ணிக்கலாம், அல்லது இங்க இருக்கிற சிம்ம லக்கணக்காரவளை கல்யாணம் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்படி கல்யாணம் பண்ணும்போது மட்டும்தான் உங்களோட இல்லற வாழ்க்கையில எந்த ஒரு சண்டையும் சச்சரவும் வராது. சரிங்களா? மோஸ்ட்லி நீங்க கும்பராசி அல்லது கும்ப லக்கணத்துல பிறந்துட்டாவே உங்களுக்கு புதன் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். நல்லா தெரிஞ்சுக்குங்க. நீங்க கும்பராசி அல்லது கும்ப லக்கணத்துல பிறந்துட்டாவே உங்களுக்கு புதன் ரொம்ப ரொம்ப இந்த பூமி ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். இந்த பூமி ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க மட்டும்தான் நீங்க இல்லற வாழ்க்கைக்குள்ளேயே கால் எடுத்து வைக்க முடியும். இல்லாட்டா துறவற வாழ்க்கை பக்கம் போயிருவீங்க. ஏன்னா இங்க இருக்க சூரியன் துறவர கிரகம், முழுக்க முழுக்க சூரியன் ஒரு துறவர கிரகம். சரிங்களா? அதனாலதான் சொல்லியிருக்கேன், யோகத்துல பிறந்த கும்பராசி அல்லது கும்ப லக்கணத்துக்கெல்லாம் கன்னிராசி அல்லது கன்னி லக்கணக்காரர்களை தான் கல்யாணம் பண்றாங்கன்னு. சிம்மராசி அல்லது சிம்ம லக்கணத்தை தான் குறைஞ்ச, அதாவது யோகமே இல்லாத நபர்கள் தான் சிம்மராசி அல்லது சிம்ம லக்கணத்தை பிறந்தவங்கள கல்யாணம் பண்ணுவாங்க. அதுக்கு தான் சொல்றேன், நீங்க கும்பராசி அல்லது கும்ப லக்கணத்தை பிறந்துட்டாவே உங்களுக்கு புதன் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். அப்படி ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும்தான் நீங்க இல்லற வாழ்க்கைக்குள்ளேயே கால் எடுத்து வைக்க முடியும். இல்லாட்டா நீங்க துறவற வாழ்க்கையை தான் போவீங்க. துறவற வாழ்க்கையை நோக்கி நோக்கி அனுதினமும் பயணம் செய்யக்கூடிய நபரா இருப்பீங்க. இப்ப சுக்கிரன் எடுத்தீங்கன்னா, சுக்கிரனுக்கு உண்டான மாசம் பாத்தீங்கன்னா ஆடி மாசம். இப்ப பூமிக்கு உண்டான மாசம் பாத்தீங்கன்னா வைகாசி மாசம். இப்ப சூரியனுக்கு உண்டான மாசம் பாத்தீங்கன்னா சித்திரை அல்லது மாசி. இப்ப நீங்க கும்ப லக்கணக்காரர்களா இருந்துட்டீங்கன்னா உங்களுக்கு உண்டான, நல்லா தெரிஞ்சுங்க, நான் சொல்ற இந்த மாசம்லாம் இப்ப இருக்கிற கால சூழ்நிலைக்கு சரியா வராது, பொருந்தி வராது. ஏன்னா இங்குள்ள ஜோதிடர்கள்லாம் இங்குள்ள ஜோதிட அமைப்புலாம் அதை தவறா மாத்தி வச்சிருச்சு. ஆனா நான் சொல்ற இந்த மாசம்லாம் கண்டிப்பா இந்த கிரகத்துக்கு ஒத்து வரக்கூடிய மாசங்கள், கரெக்டா பொருந்தி ஒரு 100% பொருந்தி வரக்கூடிய மாசங்கள். சரிங்களா? இப்ப நீங்க கும்ப லக்கணத்துல பிறந்துட்டா உங்களுக்கு உண்டான பிளட் குரூப் பாத்தீங்கன்னா பி பாசிட்டிவா இருக்கும். சரிங்களா? இப்ப நீங்க கன்னி லக்கணத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உண்டான பிளட் குரூப் பாம்பே ஓ பிளட் குரூப் கேள்விப்பட்டிருக்கீங்களா? மோஸ்ட்லி அது இவங்களுக்கு தான் வரும், பாம்பே ஓ பிளட் குரூப், அதாவது ஓ பாசிட்டிவ். நீங்க சிம்ம லக்கணத்தை பிறந்தீங்கன்னா உங்களுக்கு உண்டான பிளட் குரூப் பார்த்தீங்கன்னா ஏ பாசிட்டிவ். சரிங்களா? இந்த பிளட் குரூப் எல்லாமே லக்கணக்காரர்களுக்கு மட்டும்தான் பொருந்தும், ராசிக்காரர்களுக்கு ஒரு நாளும் பொருந்தாது. சரிங்களா? இது எல்லாமே லக்கணத்துக்கு தான் நான் சொல்லி வச்சிருக்கேன். கும்ப லக்கணமா இருந்துட்டா பி பாசிட்டிவ் பிளட் குரூப் வரும். இதே நீங்க கன்னி லக்கணமா இருந்துட்டா உங்களுக்கு ஓ பாசிட்டிவ் பிளட் குரூப் வரும், ஓ பாசிட்டிவ் பிளட் குரூப் வரும். இதே நீங்க சிம்ம லக்கணமா இருந்துட்டா உங்களுக்கு ஏ பாசிட்டிவ் பிளட் குரூப் வரும். நல்லா தெரிஞ்சுக்க. இன்னொன்னு, இந்த சுக்கிரனோட இந்த நட்பு கிரகங்கள் சேர்ந்து ஒரு நபர், ஒரு ஆணோ அல்லது ஒரு பெண்ணோ பிறந்து வந்துட்டாங்கன்னா அவங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப யோகத்துல பிறந்த நபர்களாவே இருப்பாங்க. தெரிஞ்சுங்க, அவங்களாம் ரொம்ப ரொம்ப யோகத்துல பிறந்த நபர்களா இருப்பாங்க. இந்த கிரக எச்சரிக்கைக்கு யோக கிரக எச்சரிக்கை சொல்லலாம், அல்லது நட்பு கிரக எச்சரிக்கைன்னு சொல்லலாம். இதெல்லாம் ராசி, நல்லா கவனிங்க. இதெல்லாம் ராசி பிளஸ் இதெல்லாம் லக்னம். இப்போ பார்த்தீங்கன்னா சுக்கிரன் பிளஸ் பூமி, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சுக்கிரன் பிளஸ் சூரியன், மூணாவது பார்த்தீங்கன்னா பூமி பிளஸ் இது புதன். மறுபடியும் சொல்கிறேன், பூமி தான் புதன், நீங்கள் மறந்துடக்கூடாது. பூமி தான் இங்கே இருக்கிற பூமி தான் புதன். சரிங்களா? நல்லா கவனிச்சுக்க, இங்கே இருக்கிற பூமி தான் புதன். பூமி பிளஸ் சுக்கிரன். நாலாவது பார்த்தீங்கன்னா சூரியன் பிளஸ் சுக்கிரன்.
சூரியன் ப்ளஸ் சுக்கிரன். சரிங்களா? இந்த 4மே நட்பு கிரக சேர்க்கை தான். நல்லா தெரிஞ்சுங்க, இந்த 4மே நட்பு கிரக சேர்க்கை தான். இந்த 4மே நட்பு கிரக சேர்க்கை தான். ஒருவேளை இந்த 4 கிரக சேர்க்கையில பிறந்த நபர்கள் ஆண்களா இருந்தாலும் சரி, பெண்களா இருந்தாலும் சரி, இந்த மாசத்துல பிறந்து வந்துட்டாங்கன்னா, ஆடி அல்லது சித்திரை அல்லது மாசி அல்லது வைகாசி, இந்த 4 கிரக சேர்க்கையில இங்க இருக்கிற ஏதாவது ஒரு மாசத்துல அவங்க பிறந்து வந்துட்டாங்கன்னா, அவங்கன்னா ரொம்ப ரொம்ப யோகத்துல பிறந்து வந்த நபர்கள் தான். ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி. கடைசியா ஒன்று சொல்லிக்க ஆசைப்படுறேன், நல்லா தெரிஞ்சுங்க. கும்பராசி அல்லது கும்பலக்கணத்தை பிறந்த ஆண்களா இருந்தாலும் தான், பெண்களா இருந்தாலும் சரி தான். நீங்க கும்ப ராசியில பார்த்தீங்கன்னா கன்னியா ராசிக்காரர்கள் தான் பண்ணிக்கணும், அல்லது சிம்ம ராசிக்காரர்களை கல்யாணம் பண்ணிக்கலாம். நீங்க கும்ப லக்கணத்துல பிறந்துட்டீங்கன்னா ஒன்று கன்னி லக்கணக்காரர்களை கல்யாணம் பண்ணிக்கலாம், அல்லது இங்க இருக்க சிம்ம லக்கணக்காரர்களை கல்யாணம் பண்ணிக்கலாம். இப்படி கல்யாணம் பண்ணும்போது மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கை சந்தோஷமா சீரும் சிறப்பாகவும் இருக்கும். ஏன்னா மித்த நபர்கள்லாம் உங்களுடைய குணங்கள் பிடிக்காது, அல்லது உங்களுடைய இங்க இருக்கிறவங்கள செயல்பாடு பிடிக்காது. இவங்க 2 பேர் மட்டும்தான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சரிங்களா? ஒன்று இவங்களுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், உங்களுக்கு இவங்களை ரொம்ப பிடிக்கும். இப்படி கல்யாணம் பண்ணும்போது மட்டும்தான் உங்க வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. ஸோ இது போல பல அருமையான தகவலை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நம்மளுடைய புதன்குரு ஆஸ்ட்ராலஜில நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அங்க இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பாய். மீண்டும் புதிய ஒரு தலைப்பில் சந்திப்போம்.